ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் நீர்மஹால். இது எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டில் திரிபுராங்கிற ஒரு ஸ்டேட்டில் அகர்தலாங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமாக மேலகர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இந்த நீர்மஹால் ருத்ராசாகர் ஏரிக்கு நடுவில் இருக்குது. இந்த நீர்மஹாலுக்கு நம்ம போகணுன்னா நடந்து போக முடியாது, போட்டிங் வழி தான் போகணும். போட்டிங் சர்வீஸ் வச்சுருக்காங்க. நார்மலாக உள்ள வல்லம் மாதிரி உள்ள போட் சர்வீஸும் இருக்குது. மற்ற மாதிரி இருக்கக்கூடிய மோட்டார் போட் சர்வீஸும் இந்த நீர்மஹாலுக்கு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம எப்போ போனாலுமே இவங்க இந்த போட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு போகணுன்னா போட்டிங் மூலமாக தான் போக முடியும். ஏன்னா இது இந்த ஏரிக்கு நடுவில் இருக்குது. இது இந்தியாவில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நீர் அரண்மனை. இந்த அரண்மனையை 1930 மகாராஜா பீர் பிக்ரம் கிஷோர் மாணிக்யா கட்டியிருக்காரு. இது அவரோட கோடை வாசஸ்தலமாக கட்டியிருக்காரு. இது மொகலாய கட்டிடக்கலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. இந்த நீர் அரண்மனையை நம்ம தமிழில் சொன்னோன்னா தண்ணீர் அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீர் அரண்மனை சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடமா இருக்குது. இங்கே தினசரி சுற்றுலா பயணிகள் போயிட்டே இருப்பாங்க. இந்த நீர் அரண்மனையை கட்டின கம்பெனியோட பேர் என்னென்னா மார்டின் அண்ட் பர்ன்ஸ் கம்பெனி தான் இந்த நீர் அரண்மனையும் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உஜயானந்தா பேலஸ். அது திரிபுரா அரச மாளிகை. அதை கட்டின அதே ஆட்களை வச்சு தான் இந்த நீர்மஹாலையும் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த நீர்மஹால் யாரோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னா திரிபுரா ஸ்டேட்டோட டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த நீர்மஹாலை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நீர்மஹால் பளிங்கு மற்றும் மணற்கல்லால் கட்டியிருக்காங்க. நீர்மஹாலுக்கு நம்ம போகணுன்னா படகு சவாரி மூலம் தான் போகணுன்னு நான் சொன்னேன். இப்போ நாங்கள் படகு சவாரி மூலம் தான் இந்த நீர்மஹாலுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே இந்த நீர்மஹாலோட குவி மாடங்கள் ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். ஒரு ஏரிக்கு நடுவில் ஒரு கோட்டை கட்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். இந்த அரண்மனையை கட்டி முடிக்க 9 ஆண்டுகள் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 2 நீர்மஹால் இருக்குது. இது வடகிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்மஹால். இன்னொன்று ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஜல் மஹால்னு ஒன்று இருக்குது. படகு சவாரியிலேருந்து இறங்கி நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போகணும். உள்ளே போகும்போது ஒரு டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்கும். அங்கே இருந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ளே போகணும். இது இன்னொரு வழி. இங்கே 2 வழியாக நம்ம வரலாம். இங்கே நின்றுட்டே நம்ம ஏரியை பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸில் ஒரு குறிப்பு வச்சுருக்காங்க நீர்மஹாலை பற்றி. இந்த நீர்மஹால் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நீர்மஹாலோட மேற்கு பகுதியை அந்தர் மஹால்னு சொல்கிறாங்க. இதான் அரசனோட விசிட்டர்ஸ் ரூம். நம்ம யாராவது அரசனை பார்க்க போனால் இந்த அறைக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அந்தர் மஹால் அரச குடும்பத்தினருக்காக கட்டியிருக்காங்க. இப்படியே நம்ம நடந்து போனோன்னா காலத்திலேயே எவ்வளவு டெக்னிக்காக ஒரு ரூமை விட்டு இன்னொரு ரூமுக்கு போகிற மாதிரி நிறைய வழியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த விசிட்டர்ஸ் ரூமில் இருந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறமா அந்த பெட்ரூமுக்கு உள்ளாடியே டாய்லெட் வச்சுருக்காங்க.
இது பாத்ரூம். அப்போவே இந்த மாதிரி ஷெல்ஃப் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வெளியில் வந்தோன்னா கார்டன் ஏரியா இருக்குது. மேலே போகிறதுக்கு ஸ்டேர்கேஸ் வச்சுருந்தாங்க. இது டான்ஸ் ரூம். இங்கே தான் அரசர் இருப்பார். அவங்களோட இலக்கியம், டான்ஸு இதெல்லாமே இந்த ரூமுக்குள்ளாடி தான் நடக்கும். இங்கே இருந்துட்டும் நம்ம அந்த ஏரிக்குள்ளாடி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். ஏரியிலேருந்து நல்ல காற்று வாங்கலாம். இது இன்னொரு பெட்ரூம். பெட்ரூமை தொட்டே பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பால்கனியில் இருந்தே இந்த ஏரியை பார்த்து ரசிக்கலாம். இங்கே யாராவது வர்றாங்களா போகிறாங்களா அதை கூட அரசர் பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பால்கனி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கேட்டை திறந்தோன்னா இந்த ஏரிக்குள்ளாடி படகு சவாரி மூலமாக அரசர் இங்கே இருந்து அகர்தலாவுக்கு போவார். அகர்தலாவிலிருந்து இங்கே வருவார் போட்டு மூலமாக. இது ரெண்டுமே ஒரு ஏரி கனெக்ஷன் தான். இந்த ருத்ராசாகர் ஏரி அகர்தலாவில் உஜயானந்தா பேலஸ்க்கு அங்கே ஒரு ஏரி இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி மூலம்தான் இந்த வழியாக அரசர் போயிட்டு வந்துட்டுருப்பார். இது அவுட் சைடு கார்டன். இங்கே நம்ம போனோன்னா இந்த பக்கம் டாய்லெட் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம விசிட்டர்ஸ்க்காக 2-3 டாய்லெட் இருக்குது. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸ்க்கு தனியாக. இங்கேயும் பனிஷ்மெண்ட் ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க. யாராவது பனிஷ்மெண்ட் பண்ணால் அவங்கள இங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி அறையில் வச்சு பனிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்களா இருக்கும். அப்புறம் இங்கேயும் இந்த ஏரியோட பக்கத்தில் தான் ஒவ்வொரு இடத்துல இருந்துமே இந்த ஏரியை பார்க்குற மாதிரி ஜன்னல் மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி அரச குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக ஒரு கார்டன் ஏரியாவாக திறந்த வெளியாக வச்சுருக்காங்க. இப்போ இங்கே மரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இது திறந்த வெளியாக இருந்திருக்கு. இங்கே நாடகம் எல்லாம் அரங்கேற்றி அவங்க ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம். இந்த அரண்மனையில் மொத்தம் 24 அறைகள் இருக்குது. இந்த அரண்மனையில் நம்ம எங்கே இருந்து பார்த்தாலுமே இந்த ஏரியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இது சென்ட்ரலில் இருக்குது. சுற்றி தண்ணி இருக்குது. இங்கே ஒரு மாடும் கன்றுக்குட்டியும் நீந்தி வருது. இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் வந்தால் அங்கே நிறைய புல்வெளி இருக்குது. அங்கே மேய்ஞ்சிட்டு திருப்பி இந்த மாடு கன்றுக்குட்டிக்கு இந்த இதுலையே நீந்தி அந்த பக்கம் போகும். இந்த படகு சவாரி போயிட்டுருக்காங்க. இனி அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்களை இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்காக. இது நம்ம இந்த அரண்மனைக்கு மேலே போகிறதுக்கான படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வழியாகவும் நிறைய ஜன்னல் மாதிரி அழி மாதிரியான ஜன்னல் வச்சுருக்காங்க. இது வழியாக நம்ம ஏறி போனோன்னா மேலே ஒரு பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. இங்கே மாடி தோட்டம் கூட அவங்க அந்த காலத்தில் அமைச்சிருக்காங்க. இங்கே நைட் டைமில் நிறைய ஷோஸ் எல்லாம் நடத்துவாங்களாம். இதான் அந்த குவி மாடம் அப்படின்னு நான் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர். நிறைய குவி மாடம் வச்சுருக்காங்க. இங்கே ஒவ்வொரு இடத்துல போயுமே நம்ம இந்த ஏரியை ரசிக்கலாம். காற்றும் ரொம்ப ஜில்லுன்னுள்ள காற்று. அதனால தான் அரசர் இந்த இடத்த அவரோட கோடை வாசஸ்தலமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன நார்த் ஈஸ்டில் கோடை காலத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போது அகர்தலாவில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால
அவங்க அங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆவாங்க. டோட்டல் அரச குடும்பத்தினரும் இங்கே வந்து உட்காந்து அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கேருந்து அரச மாளிகைக்கு போகணுன்னாலும் இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த அரசவையில் 2 படிக்கட்டு உண்டு. அந்த படிக்கட்டு வழியாக படகு சவாரி மூலமாக ராஜ்காட் விஜயானந்தா பேலஸ் அரச மாளிகை அங்கே வந்து போவாங்க. இதுதான் அந்த படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி இந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேட் வழியாக படகு சவாரி மூலமாக இந்த ஏரி வழியாக போய் விஜயானந்தா பேலஸ் அகர்தலாவில் இருக்கக்கூடிய பேலஸ்க்கு வந்து போவாங்க. அதே மாதிரி அங்கே இருந்தும் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே வருவாங்க. இங்கே வந்து இந்த படி வழியாக ஏறி அரசர் வந்து மேலே வந்து வருவார். வெறும் அரசர் மட்டும் இல்லை, அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது ராயல் போட் காட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த படிக்கட்டு வழியாக அரசர் கீழே இறங்கி போய் படகு இங்கே இருக்கும், அதில் ஏறுவார். அப்புறம் அந்த கேட் ஓப்பன் ஆகும், அந்த வழியாக ஏரிக்குள்ளே போவார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நீர்மஹாலில் ஆகஸ்ட் மாதத்தில் நீர் திருவிழான்னு ஒன்று உள்ளூர் மக்களால் இங்கே வந்து நடத்துகிறாங்க. இந்த திருவிழா 3 நாள் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய வண்ணமயமான விளக்குகளால் இந்த அரண்மனையை ஃபுல்லும் அலங்கரித்து நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த அரச மாளிகையோட இன்னொரு பகுதி. இது வந்து ஸ்பேர் ரூம். இங்கேயும் வந்து 2 பெட்ரூம், நடன ரூம் எல்லாமே இருக்குது. கூடவே அட்டாச்டு பாத்ரூம்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே நான் நீர் திருவிழா நடக்கும்னு சொன்னேன்ல, அந்த நேரத்தில் படகு போட்டி நடத்துவாங்க. பல வெரைட்டியான விதத்தில் இங்கே படகு போட்டி நடக்கும். இந்த படகு போட்டியில் வின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப விலை உயர்ந்த பரிசு பொருளெல்லாம் கொடுப்பாங்க. இந்த நீர் மஹாலுக்கு நம்ம வந்து எப்போ டூரிஸ்ட்க்கு வரலாம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துலலாம் வந்தோன்னா இந்த நீர் மஹாலை டோட்டலாகவே நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் விண்டர் தீர்ந்த காலகட்டத்தில் வந்ததுனால தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி இருந்தது. இங்கே வந்து மழையெல்லாம் பெய்து
அந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே வந்தோம்னா இந்த நீர்மஹால் டோட்டலாகவே தண்ணீரால் முங்கி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். போட் சர்வீஸ் இருக்கிறதுனால போட்டிங் மூலமாக நம்ம இங்கே வரலாம். இங்கே நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நைட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே அந்த மாடியிலலாம் நிறைய சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அது மூலமாக வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அரசர் வந்து அகர்தலாவுக்கும் இங்கே நீர்மஹாலுக்கும் வரக்கூடிய வழி. அப்புறம் நம்ம ஒரு வழி வழியாக ஏறி வந்து இன்னொரு வழி வழியாக இறங்கி வர்றதுக்கும் நிறைய ஸ்டேர்கேஸ் வச்சுருக்காங்க. அரண்மனையோட 2 சைட்லேயுமே ஸ்டேர்கேஸ் வச்சுருக்காங்க. நம்ம எந்த வழியாக வேணும்னாலும் ஏறலாம், இறங்கலாம். அப்புறம் நீர்மஹாலுக்கு உள்ளாடியே நிறைய கார்டன் ஏரியா வச்சுருக்காங்க. அந்த கார்டன் ஏரியாவில் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து ஒரு ஷாப்பிங் இருக்குது. அங்கே நமக்கு வேண்டப்பட்ட இங்கே உள்ள அரிய பொருட்கள் வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம், கேஷ் கொடுத்தும் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட்டில் பங்களாதேஷ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு திரிபுரா. அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நீர்மஹால். இங்கே ஒரு டைம் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இங்கே வந்து நம்ம கட்டிடக்கலை ஆர்கிடெக்சரை பற்றி ரொம்ப அழகாகவே விவரிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நீர்மஹால் என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஏரியா வழியாக வந்து போட் சர்வீஸ் நடக்குது. மோட்டர் போட்டு வந்து வருது. இந்த இதிலேருந்து உள்ளே வர்றதுக்கு இதான் சரியான வழி. இந்த இது வழி தான் வந்து போட் சர்வீஸ் அவங்க வந்து பண்ணுறாங்க கவர்மெண்ட் வழியாக. நாங்கள் வந்து போனது லோக்கல் பீப்புளும் வந்து சாதாரண போட் வந்து வச்சுருக்காங்க. தள்ளு வெள்ளம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியே இருக்கக்கூடியது. அந்த போட்டிங் மூலமாக வந்தோம். எப்படி வந்தாலுமே நீர்மஹாலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீர்மஹால் வந்து ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் தான். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா இங்கே இருந்துட்டு ஒரு ஏரிக்கு நடுவில் ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையை நம்ம பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.